ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர்னால் என்னென்னா ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ வந்து பிளட் ப்ரெஷருங்கிறது நமக்கு வந்து ஒரு கண்டிஷன். நம்மளோட பிளட்டோட நம்ம ரத்தம் போகிற நரம்பில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிபிங்கிறாங்க. இதனோட வந்து ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். இதனோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூவாக இருக்கும். நார்மல் வேல்யூ ஒரு மாரி இருக்கும். நமக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இந்த மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அத வந்து இந்த பிளட் ப்ரெஷரே கிளாசிஃபிகேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. கிளாசிஃபைடு பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதத்தான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நார்மல் வேல்யூ நம்மளோட பிளட் ப்ரெஷரோட நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, சிஸ்டோலிக் வந்து 120யும் டயஸ்டாலிக் பார்த்தீங்கன்னா 80யும். இதை வந்து ரெண்டையும் இது பண்ணி 120/80 mmHg அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு செகண்ட் லெவல். அது வந்து செகண்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ரேஞ்சு. இது வந்து செகண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ வந்து சொல்கிறோம் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் எவால்வேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோன்னா, சிஸ்டோலிக் வந்து 120 to 129. டயஸ்டோலிக் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 80. டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து லெஸ் தென் 80 கீழே இருந்துச்சுன்னா ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன், ஸ்டேஜ் 2 ஹைப்பர் டென்ஷன். ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன்னா சிஸ்டோலிக்கில் 130 to 139, டயஸ்டோலிக்கில் 180 to 89 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2வில் பார்த்தீங்கன்னா 140 to 1 அதிலிருந்து ஹையர். 148லேருந்து ஹையர். இப்போ வந்து 150 இருக்கலாம், 160 இருக்கலாம். அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா சிஸ்டோலிக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயஸ்டோலிக்கில் பார்த்தீங்கன்னா 90 to அந்த 100, 102ங்கிறது ஹை தான் டயஸ்டோலிக்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. இப்போ வந்து ஹைப்பர்டென்சிவ் கிரிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180, ஹையர் தென் 180க்கு மேலே. அதே மாதிரி ஹையர் தென் 120 டயஸ்டோலிக் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. இது மொத்தம் 5 டைப் இருக்குது. இதில் கிளாஸிஃபைட் பண்ணியிருப்பாங்க ரேஞ்சஸ் எல்லாம். இது வந்து எப்படின்னா ஒரு வேல்யூ. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிளட் ப்ரெஷரோட வேல்யூஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் டைப்ஸ். இதில் வந்து 3 டைப் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, ஹைப்பர் டென்ஷன் கிரிசிஸ் அப்படிங்கிற 3 டைப் இருக்குது. ப்ரைமரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மலாக எப்பயும் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் இது பார்த்தீங்கன்னா 90 to 95% வந்து இந்த கேஸ் தான். ஹைப்பர் டென்ஷனில் இப்படி தான் வர எல்லா கேஸும் வந்து நம்மளோட வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ்னால நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் வந்து இதாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சுகரோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரும். கம்பல்சரி பிளட் ப்ரெஷர் வரும். அதே பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் கிரிசிஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஹார்ட் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சிவியராக இருக்கும். அதைத்தான் வந்து வெரி சிவியர் கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா 180 mmHg to 120 mmHg அப்படிம்பாங்க. இப்போ வந்து சிஸ்டோலிக் வந்து 180 to 200 இருக்கலாம், இல்லை 210 வரைக்கும் கூட போகலாம். அதே மாதிரி டயஸ்டோலிக் பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெரி சிவியர் கண்டிஷன் ஆஃப் ஹார்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டவுசினஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் ரொம்ப இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கு, நம்மளோட கழுத்து பகுதியில் வந்து ரொம்ப வலி. கழுத்து பகுதியிலையும் கழுத்துக்கு பின்னாடி நமக்கு வந்து இந்த பொடனி சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இதெல்லாம் கூட கண்டிஷன் வச்சுக்கலாம். செஸ்ட் பெயின் இருக்கும் மெயினாக. செஸ்ட் பெயின் கொஞ்சம் இருக்கும். நமக்கு வந்து அப்புறம் வந்து நம்மளோட விஷன்லாம், நம்மளோட பார்வையெல்லாம் கொஞ்சம் வந்து மங்கலா தெரியும். இதுதான் இதனோட சிம்டம்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் சிம்டம்ஸு. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம்? இது வந்து க்யூர் பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை. க்யூர் பண்ணலாம். என்னென்ன நம்ம மெடிக்கேஷன் எடுத்தும் க்யூர் பண்ணலாம். மெடிக்கேஷன் எடுக்காமையும் க்யூர் பண்ணலாம். இப்போ வந்து மெடிக்கேஷன் எடுத்து க்யூர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு 4, 5 மெடிசன் சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டரை வந்து பக்கத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ இருந்துச்சுன்னா, நம்ம அங்கே போய் டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நமக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது நம்மளோட ப்ளட் ப்ரெஷரு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் எழுதி கொடுக்குற, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2, 3 டேப்லெட் சொல்கிறேன் பாருங்க. ப்ரோப்ரனால், அட்னலால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்செட்டான், கேண்டிசெட்டான், லார்செட்டான், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. அவங்க வந்து டாக்டர் வந்து ஒரு டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட்ஸை நீங்கள் போடணும். ஏன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேப்லெட்ஸ் போட்டால் கேட்கும் அப்படிம்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த டேப்லெட்ஸே போடணும். ஓகேங்களா? இதே வந்து நம்ம வந்து டேப்லெட் போடாமல் எப்படி வந்து நம்ம வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசனே இல்லாத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டயட்ரி மேனேஜ்மெண்ட். டெய்லியும் நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்சு கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். அதுவும் வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட மா ஆட்டு இறைச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அதிகமான வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறையா கலோரிஸ் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து சத்தான ஃபுட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டெய்லி மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ ஏதோ ஒரு இது வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்மோக்கிங் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆல்கஹால்ஸ் கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா, மெடிக்கேஷன் இல்லாத நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்ம வந்து குறைக்க முடியும். இதுலேயே இப்போ பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து குறைச்சிட்டோம்னா, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களோட லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மல் ரேஞ்சிலே வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம வந்து ஸ்மோக்கிங்கோ இல்லை ஆல்கஹால் இது அடிமையாயிட்டோம்னா மறுபடியும் நமக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து புது வீடியோவோடு நான் இன்றைக்கி சந்திக்கிறேன். ஓகேங்களா?